இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 26. அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். அதிசயமான காரியங்களை இன்று நீங்கள் காண போகிறீர்கள். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, நெருக்கம், தேவைகளோடு இருக்கிறீங்க, சில எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீங்க. இந்த வியாபாரத்தில் இன்றைக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அதிசயமான காரியங்களை இன்று காண போகிறீர்கள். பிரியமானவர்களே, ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் அநேக தேவைகளுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கண்ணீரோடு இருந்த நாட்கள் எல்லாம் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தையை தருவார், அதிசயம் நடக்கும் என்று கர்த்தர் பேசுவார். அன்றைக்கே அதிசயங்கள் நடந்திருக்கிறது. கண்ணீரோடு ஜெபித்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அன்றைக்கே செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவ வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கும். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்றைக்கு அதிசயம் நடக்கணும், என்னுடைய கண்கள் பார்க்கணும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க தொழிலில், நீங்கள் செய்கிற வியாபாரங்களில் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஒரு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க, எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயங்களை செய்ய போகிறார். அடைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள், அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருந்து எவ்வளவோ பிரயாசம், கண்ணீர், கவலையோடு இருக்கிறீங்க. பிரியமானவர்களை, இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. இன்றைக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். ஒரு இடத்திற்காக எப்படியாவது இதை நம்ம முடிக்கணும், எப்படியாவது இந்த இடத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. தடைகள், பிரச்சனைகள் வந்தது. பிரியமானவர்களே, ஜெபத்தோடு இன்றைக்கு நீங்கள் அந்த காரியத்தை தொடங்கினால் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை நீங்கள் காண போகிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். நம்முடைய கண்கள் காண போகிறது. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு இப்பொழுதே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயங்களை செய்ய போகிறபடி நான் ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள், அடைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராகப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. டெலிவரிக்காக அட்மிட் ஆகிருக்கிறாங்கப்பா, வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு ஒரு அதிசயங்கள் நடப்பதாக. பெரிய காரியங்களை செய்வீராங்க. தடைகள் எல்லாம் மாறட்டும். வியாபாரங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. ஒரு இடத்தை வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக. கடன் பாரம் மாறட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். இன்றைக்கு ஒரு அதிசயங்கள் நடக்கட்டப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராங்க. பலவீனத்தோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. எசப்பா, வியாதியிலிருந்து விடுதலையை தருகிற ஆண்டவர். எப்படி இந்த வியாதி வந்தது என்று கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை அற்புதங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.